திரைப்படம், ஓடிடி எல்லாம் வந்தோம். பாட்ட மட்டும் நாங்க விட்டுருவோம். இசை கண்டிப்பா எல்லாருக்குள்ளும் ஒவ்வொருக்கு மனிதரும் இசை இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா? அந்த வகையில அடுத்த கேட்டகரி விருது ரொம்பவே ஒரு அழகான விருது அப்படின்னு சொல்லலாம். தி பெஸ்ட் சாங் சிறந்த பாடலுக்கான விருது பலா. அதிரடி பாடல்களே செவிகளை ஆதிக்கம் செய்த நேரம். கதவிடுக்கில் நுழையும் காற்றைப் போல ஒலித்தது ஒரு கீதம். உருகி உருகி எனத் தொடங்கிய அந்தப் பாடல் உண்மை காதலின் ஒலி வடிவத் தேடல். சித்துக்குமாரின் இசை இதயங்களுக்கு பாலமிட்டது. ஆண்ட்ராய்டு ஆப்பிள்களில் ரிங்டோனாய் ரீங்காரமிட்டது. விக்னேஷ் ராமகிருஷ்ணாவின் வரிகள் வைரலானது. சைலண்டான காதலுக்கு சைரனானது. இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் அணி செய்த பாட்டுக்கு பின்னணி தந்தார் ஆனந்த் அரவிந்தாக்ஷன். இளைஞர்கள் பறக்கவிட்ட ஹார்டின் தான் ஐஸ்கிரீம் குரலுக்கு கிடைத்த ரியாக்ஷன். ஜோ திரைப்படத்தில் இடம்பெற்ற உருகி உருகி பாடலுக்கு ஃபேவரட் சாங் ஆஃப் தி இயர் விருதை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உடன் இந்த விருதை வழங்கி சிறப்பிக்க பாடலாசிரியர் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் திரு ஹாஜாக்கனி அவர்களையும் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நியூஸ் 18க்கு நன்றி ஃபார் தேட். அண்ட் உருகி உருகி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆஸ் யூஷுவல் லைக் ஒரு லவ் ஃபிலிமில் ஒரு லவ் சாங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். எப்பயுமே அது தேவையாக இருக்கும். ஸோ அப்படி தான் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரியோ நான் விக்னேஷ் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி போகலாம், ஒரு மெலடி சாங் ஆப்வியஸ், பட் அது எப்படி போகலான்னும் போது உருகி உருகின்னு அவர் தான் உருகினார். அவர் மேபி அவர் ஒய்ஃப் நினச்சி உருகியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே, நீ இன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே. இவ்வளோ நேரம் இருந்து எங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது கூட இருந்து அப்ரிஷியேட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே வந்த நிறைய பேர் சொன்னது தான், சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் தேவை. எனக்கு ஒரு 3 சப்போர்ட் இருந்தது. அந்த 3 சப்போர்ட்டில் 2 சப்போர்ட் இப்போ என் கூட இருக்குது. என்னோட 4வது சப்போர்ட்டும் இப்போ என் கூட இருக்குது, என் குழந்தை. இந்த பாடலுக்கான முதல் ரசிகை அவங்க தான். அவன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவருக்கு அடுத்து அந்த பாட்டை பாடினது அவங்க தான். அந்த மழலை குரலில் ஃபஸ்ட்டு நான் கேட்டப்போ இந்த பாட்டு ஓடிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமான யூனிவர்ஸ்க்கு, எங்கள் அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதினை பெறக்கூடிய இந்த 3 பேரில் யார் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. என்னென்னா, விருது வந்து ஒரு சிறந்த பாட்டு அப்படின்னா அது இசையமைச்சவருக்கா, எழுதினவருக்கா, பாடினவருக்கா அப்படின்னு. நான் வந்து எப்போதுமே பாடினவருக்கு கொடுத்துடணும்னு நினைப்பேன். ஏன்னா எவ்வளோ மோசமாக எழுதினாலும் அதை தெரியாமல் மறைச்சி ஒரு பாடகர் பாடிறாரு அப்படிங்கிறதுனால பாடகர் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் குறிப்பாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 3 பேருக்குமே விருது கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னா, இது சினிமாவில் வந்து முதல்ல வெற்றி அடைஞ்ச பாடல் கிடையாது. தனி ஆல்பமாக வந்து, அதாவது எந்த முகவரியும், அதாவது மேடையில் நாங்கள் வர்றதுக்கு எந்த பின்புலமும் இல்லைன்னு அவங்க சொல்கிறது மாதிரி, ஒரு பாடல் எந்த பின்னணியும் இல்லாமல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு பிறகு ஒரு திரைப்படத்திற்கு பயன்படுத்தப்பட்டதுங்கிறது இருக்கு இல்லையா? அதற்காகவே உங்கள் அத்தனை பேருடைய கைகளும் அவருக்காக தட்ட வேண்டும்னு ஆசைப்பட்றேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் குறிப்பாக விக்னேஷுடைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பொதுவாக காதல் பாடல்களை எழுதும்போது முதல் வார்த்தையை வந்து உயிரிழத்தில் மெல்லினத்தில் தான் எழுதுவோம். இந்த உருகின்னு வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அப்படி போட மாட்டாங்க யாரும். நானாக போட மாட்டேன்.
இவ்வளோ உருகின்னு எடுத்தோடனே ஒரு போட்டாங்க இவ்வளோ ரஃப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சாக்க அதை ரொம்ப பிரமாதமாக ரொம்ப சாஃப்டாக அரவிந்தாக்ஷன் வந்து அதை பாடியிருந்தார். அது தெரியாத மாதிரி இசையமைச்சிருந்தார் சித்துக்குமார். இது ரொம்ப முக்கியமானது, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது.